காவ்யா மாறன் அனிருத் அவங்களுடைய திருமணம் நடக்க இருக்கிறது, நிச்சயதார்த்தம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியை சேர்ந்த முக்கிய நபர்கள், ரஜினி, திமுக சேர்ந்தவர்கள் எல்லாருமே ஒரு சேர்ந்து அந்த நிகழ்வுல பங்கேற்க கூடிய அந்த வாய்ப்பு இருக்கும்போது இது கூட்டணிக்கான ஒரு நகர்வாகவே அப்படியே ஒரு இணக்கமான சூழலாகவே நம்ம பார்க்கலாமா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. பாஜக திமுக கூட்டணிக்கான வாய்ப்பு அதிகரிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? நான் எப்பவுமே அப்படிதாங்க பார்ப்பேன். கூட்டணிக்கான முன்னறிவிப்பு எதுல கிடைக்கும்னா கல்யாண வீட்டுல தான் கிடைக்கும். ஆனா கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க இது ஒரு கல்யாணம், இதுல எல்லாரும் கலந்துக்கிறாங்க, இத போய் அரசியலாக்க பாக்குறீங்களேன்னு நம்மள திருப்பி விடுவாங்க. பெரிய குரூப்புங்க, குரூப்புங்கிறது சாதாரண குரூப் கிடையாது. அது வந்து அகில இந்திய அளவுல பெரிய குரூப். அந்த குரூப்போட ஒரே வாரிசு அந்த மணப்பெண். பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னாங்க, சோசியல் மீடியாவோட நார்த் இந்தியன் ஹேண்டில்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, விஜய்க்கு ஆதரவாக, விஜய்க்கு புகழ் பாடுகிற மாதிரி, விஜயை ப்ரொமோட் பண்ற மாதிரி லட்சக்கணக்கான வீடியோக்கள் இந்தியில இருக்கு. அப்போ ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய குரூப் வந்து அந்த ப்ரொமோஷனல் வீடியோஸை கொண்டு வராங்க. பகுத் சுந்தர் சிஎம் கோன் ஹாய், விஜய் ஹாய்மா ஒருத்தி. அது ரொம்ப அழகான சிஎம் யாரு அப்படின்னு அவங்க இந்தியில யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க. அது விஜய். அப்படி அது விஜய்க்கும் அழகான சிஎம்க்கும் நார்த் இந்தியால யாரோ இந்தியில பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? ப்ரொமோட் பண்றாங்க. அதாவது எலும்பு கூடு, தலை எலும்பு இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பரப்பி வச்சு அந்த விவசாயிகள் கடைசியில பார்லிமெண்ட் நோக்கி போகும்போது இதெல்லாம் அவுத்து போட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. ஜேர்னலிஸ்டுங்க, அவுட்லுக் பத்திரிகையில ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் 30 பெல்லட் வந்து அவரோட உடம்புல இருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல படம் எல்லாம் போட்டு 30 பெல்லட் எப்படி வாங்கினாரு அடி நெஞ்சில. திமுக ஒரு நாளும் காங்கிரஸ்க்கு ஆதரவு தராது. இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி ராகுல் காந்தி வந்து விஜயை பார்க்கணும். தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தில் இருக்கும்போது ராகுல் காந்தி வந்தாரே, அவர் வந்து ஸ்டாலினை பார்த்தாரா? அப்ப ராகுல் காந்தி துரோகம் செய்து விட்டாருன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரதா சொல்லி வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஒருவேளை தனுஷுக்கு பின்னால் ரஜினி அவர்கள் முதுகெலும்பாக இருந்து செயல்படுவாரோ அப்படின்ற எதிர்பார்ப்பு ரஜினி ரசிகர்கள் மத்தியிலயும் இப்ப எழ ஆரம்பிச்சிடுச்சுல்ல. போன தேர்தலுக்கு முந்தி நான் வரப்போறேன்னாரு. எல்லாரும் என்னோட நண்பர்களும் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணாங்க. அவர் வரல. விஜய்க்கு இருக்கிற தைரியம், விஜய்க்கு இருந்த தைரியம் ரஜினிக்கு இல்லைங்கிறதா என்னோட பாயிண்ட் எப்போதுமே. எனவே ரஜினி அப்படியே வந்து அவரோட ஆதரவை மடைமாற்றம் பண்ணாலும் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மகாலட்சுமி நாச்சியப்பன். நீட் விவகாரம் பேசுனீங்க, அதுலயே மாணவர்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணல டிவிகே சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவர்கள் வந்து போர்க்கொடி தூக்குனாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆளும் ஷானிவாசும் சொன்னாரு, அதாவது டிவிகே வந்து பிஜேபி அரசோட மறைமுக ஆட்சியாக தான் தமிழ்நாட்டில் நடக்குது. ஜல்ஜீவன் திட்டம், சூயஸ் அந்த குடிநீர் விநியோகம், இப்படி மாணவர்கள் கைது, இப்படி எல்லா விஷயத்திலுமே மறைமுக பாஜக ஆட்சின்னு நம்ம டிவிகேவை சொல்லலாம் அப்படின்னு விசிகா, சிபிஎம் இப்படி இவங்களே வந்து போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்களே சார். ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பும் இப்போ இந்த நீட் இந்த விவகாரத்துல இவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா? மறைமுக பிஜேபி ஆட்சின்னு நான் சொல்ல மாட்டேங்க. என்ன காரணம்னா, நீங்க சோசியல் மீடியாவோட நார்த் இந்தியன் ஹேண்டில்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, விஜய்க்கு ஆதரவாக, விஜய்க்கு புகழ் பாடுகிற மாதிரி, விஜயை ப்ரொமோட் பண்ற மாதிரி லட்சக்கணக்கான வீடியோக்கள் இந்தியில இருக்கு. அப்போ ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய குரூப் வந்து அந்த ப்ரொமோஷனல் வீடியோஸை கொண்டு வராங்க. நிறைய பேர் கேட்பாங்க, பகுத் சுந்தர் சிஎம் கோன் ஹாய் அப்படிமா, விஜய் ஹாய்மா ஒருத்தி. அது ரொம்ப அழகான சிஎம் யாரு அப்படின்னு அவங்க இந்தியில யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க. அது விஜய். அப்படி அது விஜய்க்கும் அழகான சிஎம்க்கும் நார்த் இந்தியால யாரோ இந்தியில பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? ப்ரொமோட் பண்றாங்க. இது வந்து பிஜேபிக்கு பிடிக்குமானா பிடிக்கவே பிரதமர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களா சார்? அதான் நீங்க அடுத்த கட்ட அதாங்க, பிரதமர் ஆக்கணும். இப்ப ஜெயலலிதா பிரதமர் ஆக்கணும்னு 2014 சொன்னாங்க, அதிமுக சொன்னாங்க. 37 சீட்டு அனுமதி ஜெயிச்சதுங்க அதிமுக. பிரதமர் ஆக முடியல. கடைசியில வந்து வழக்குல போய் மாட்டி தண்டனை தான் ஆச்சு. என்ன காரணம்னா, இந்த நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ்ல அப்படியா யாரையும் வளர விடுறது கிடையாது. அப்போ பிஜேபியோட ஆதரவோட விஜய் செயல்படுறாரு அப்படின்னா விஜயை வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க இல்லையா? விஜயை வந்து பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ண முடியுமா பிஜேபி ஆதரவோட நீங்க செயல்படும் போது? அது பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டுங்க. அதை நான் எனக்கு என்னமோ அது பொருத்தமா தெரியல. ஆனா பிஜேபிக்கு பயப்படுறாருன்னு வேணா நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ நீட் விவகாரம் உண்மையிலே 2017 அனிதா மரணத்துக்கு விஜய் போனார். அப்போ வந்து அவர் பொலிட்டிக்கலா கூட வரல. போய் அவரோட பர்சனல் ஃபண்ட்ஸ்ல இருந்தா ஏதோ ஃபண்டிங் எல்லாம் கொடுத்தாரு. எங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் நெகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நாங்க காலகாலமா தேசிய நுழைவுத் தேர்வுல எதுக்குற வர்க்கம். நீட்ல எந்த தேசிய நுழைவுத் தேர்வும் வேண்டியது இல்லை, நமக்கு வந்து +2 மதிப்பெண் தான் அப்படிங்கறத என்னோட நிலைப்பாடு.
கல்வி வந்து மாநில பட்டியல் 76ல வந்ததுங்க. கல்வி வந்து நான் படிக்கும்போது மாநில பட்டியலில் இருந்த கல்வி. அது 76ல வந்து மத்திய பொதுப்பட்டியல் கொண்டு போனீங்க. இன்னைய வரைக்கும் அதுல குழப்பம் தான் இருக்கு. அதனாலதான் தேசிய கல்விக் கொள்கை வருது. ராஜீவ்காந்தி காலத்திலயும் தேசிய கல்விக் கொள்கை வந்துச்சு. அதனாலதான் எல்லாமேங்க இப்ப நம்ம பார்க்கிற எல்லாமே அதனால வந்ததுதான். அப்ப மாநில பட்டியலுக்கு அது வரணும். இதுதான் டிமாண்ட், சரியான டிமாண்ட். அப்ப இத வந்து சொல்வதற்கு தாவேகாவுக்கு என்ன தயக்கம்? இப்ப இதை மாத்தி யோசிச்சு பாருங்க. இவ்வளவு தூரம் வீடியோ எல்லாம் போட்டு விஜயை ப்ரொமோட் பண்றதுக்கு நேரா வந்து அந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்துல போய் விஜய் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தாருன்னு வைங்க, தேசிய அளவுல அவருக்கு பெரிய அளவுக்கு எழுச்சி கிடைச்சிருக்கணுமே. எந்த அரசியல்வாதி அதான செய்வாங்க. எல்லாரும் போய் பேச போனாங்களா? நம்ம டிஎம்கே ராஜா போய் பேச போனாரு, திருமாவளவன் போனாரு, திருமா போனாரு, எல்லாரும் போனது தானே. அதே மாதிரி இவர் போயிருக்கலாம்ல. அந்த இடத்துலதான் இவருக்கு ஆசையும் இருக்கு, அச்சமும் இருக்கு. சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இதே நீட் விவகாரத்தில் வட மாநிலங்களில் பிஜேபிக்கு ஒரு கடும் எதிர்ப்பு நிலவுது இல்லையா? ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதாவது திமுகவினுடைய ஆதரவு தேவை, இந்த டீலிமிட்டேஷனை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயத்துக்கு பிஜேபி தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா சார்? நம்ம கட்டாயம் தள்ளப்பட்டிருக்கு. பிஜேபி வந்துங்க கொஞ்சம் வீக கோளாறு. இது வந்து பெரிய அளவுக்கு என்ன ஆயிர போகுதுன்னு நினைச்சாங்க. ஜந்தர் மந்தர்ல எப்போ ரெகுலரா போராட்டம் நடக்கிறதாங்க. இப்ப இந்த இதே காவிரி பிரச்சனையில ஐயா கண்ணுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விவசாய சங்க தலைவருங்க. அவர் எங்க ஊர் தான் ஆக்சுவலா, பிராக்டிகலி ஸ்பீக்கிங், ஒரு வழக்கறிஞர். அவர் நிறைய விவசாயிகளை எல்லாம் கூட்டிட்டு போய் ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்துவாரு. அதாவது எலும்பு கூடு, தலை எலும்பு இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பரப்பி வச்சு அந்த விவசாயிகள் கடைசியில பார்லிமெண்ட் நோக்கி போகும்போது இதெல்லாம் அவுத்து போட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. செவரல் இயர்ஸ் பேக் டிவி நிகழ்ச்சி எல்லாம் கூட நாங்க அவரை வச்சு டிபேட் எல்லாம் பண்ணியிருக்கோம். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்தி பெரிய அளவுக்கு இதுல அழுத்தம் எல்லாம் வந்துடாது, இது அப்படியே பாஸ் ஆகி போயிரும்னு இவங்க அசால்ட்டா விட்டாங்க. பட் இவங்க ஓன் ரூட் தான் அண்ணா ஹசாரேயோட உண்ணாவிரதம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல. அதுதான் அதுக்கு வந்து ஒரு ஆன்டி கரப்ஷனுக்கு ஒரு எழுச்சியை கொடுத்தது. கரப்ஷன் ஃப்ரீ இந்தியா. அதுலதான் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலோட பிறப்பே அதுலதான் நடந்துச்சு. அவரோட அரசியல் அறிமுகமே நமக்கு அதுலதான் கிடைச்சது. அதுக்கு பின்னாடி அண்ணா ஹசாரே பாக்குறதுக்கெல்லாம் போயிருந்தாங்க. அவரோட ராலேகான் சித்தின்னு ஒரு கிராமம், அதான் அவரோட கிராமம். அங்க போய் பார்க்கலாம் போயிருந்தோம். அதாவது இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அதுக்காக நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம ஒருத்தர் எங்கேயோ மராட்டியத்துல இருக்கிற கிராமத்துக்கு போய் அண்ணா ஹசாரையை பார்க்க போனோம்னா நமக்கு இன்ஸ்பிரேஷன் எல்லாம் போக முடியாதுல்ல. அப்படியான இன்ஸ்பிரேஷனை யாரு கொடுத்தானா, சிக்கிம் போராளி கொடுத்துட்டாரு. அது கொடுத்த உடனே எல்லாமே மாறிடுச்சுங்க. அவருக்கு ஆல் இண்டியா மற்றும் இன்டர்நேஷனலான ஒரு இமேஜ் ஏற்கனவே இருந்துச்சு சுற்றுச்சூழல் விவகாரத்துல. அப்போ இவங்களுக்கு பெரிய அழுத்தம் கூடிருச்சு. அதுக்கு பிறகு போலீஸோட அத்துமீறல், குறிப்பா அந்த ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸோட அத்துமீறல். இன்னைக்கு கூட ஒரு ஒரு ஜேர்னலிஸ்டுங்க, அவுட்லுக் பத்திரிகையில ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட், 30 பெல்லட் வந்து அவரோட உடம்புல இருக்கு. இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல படம் எல்லாம் போட்டு 30 பெல்லட் எப்படி வாங்கினாரு, அடி நெஞ்சில 2 கையில எல்லாம் 30 பெல்லட் இருக்கு, ஒன்னொன்னா அவர் எடுக்கணும். பட் இப்போ எனக்கு வந்து கவரேஜ், ஸ்போர்ட்ஸ் கவரேஜுக்கு வேற நான் போறேங்க, என்னை வந்து ஒரு மாற்று டியூட்டி மாதிரி அங்க அனுப்புனாங்க, இவ்வளவு ரொம்ப குரூரமா நடந்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கான வீடியோக்கள் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க போகுதுங்க. சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் ஓடிட்டு இருக்கு. அப்போ பெரிய அளவுக்கு இது பிரச்சனையாக மாறும், இது உத்தரப்பிரதேச தேர்தலை பாதிக்கும், இதுதான் வந்து பிஜேபியோட கணக்கு. அப்போ அவங்க வந்து சரி தர்மேந்திர பிரதானை வந்து ராஜினாமா பண்ண சொல்லலாம்னு பணிஞ்சிட்டாங்க. ஆனா ஒரிஜினல் திட்டம் என்னன்னா, இதெல்லாம் வராம இருந்திருந்தா டீலிமிட்டேஷன் இஷ்யூ, திமுக ஆதரவோட டீலிமிட்டேஷன் மசோதா நிறைவேற்றும், இதை நோக்கி தான் இந்த முதல் 10 நாள் ஓடிச்சு. 10 நாள் 7 நாள் போயிடுச்சு. இப்போ இன்னையில இருந்து திருப்பி அதை நோக்கி தான் டிராவல் பண்ணுவாங்க, டீலிமிட்டேஷன் நோக்கி தான் டிராவல் பண்ணுவாங்க. சோ அந்த திட்டம் வந்து ஸ்மூத்தா போகணுங்கிறதுக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணதுனால தமிழ்நாட்டோட நீட் ரத்துங்கிற கோரிக்கைக்கு என்ன வலு சேர்த்திருக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா? நீட் ரத்து பண்ணிட்டாங்களா? திருத்தப்பட்ட நீட்டு நம்ம தமிழ்நாடு கோரிக்கையே கிடையாதுங்களா. நீட் தேர்வு ரத்து, அதுக்கு அடுத்தது வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுறது, இது 2 தான் நம்மளோட கோரிக்கை. இதை வலியுறுத்தக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் தவற விட்டுட்டாரு. திமுக வந்து இனி இது கொஞ்சம் ஆஃப் ஆன பிறகு, ஜந்தர் மந்தர் இப்ப காலி ஆயிடுச்சு, இப்ப ஆஃப் ஆன பிறகு அவங்க இதுக்குள்ள வருவாங்க. அதுக்குள்ள எத்தனால் 20 பெட்ரோல் அதை நோக்கி ஜந்தர் மந்தர் டிராவல் பண்றதுக்கு தயாரா இருக்கு. அது என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியல. E20 பெட்ரோலுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குங்க. என்ன காரணம்னா, பழைய மாடல் வண்டி பூராமே இன்ஜின் டேமேஜ் ஆகுதுன்றாங்க. அப்ப எத்தனால் 20 எப்படி மிக்ஸ் ஆகி வருது? ஒரு குறிப்பிட்ட அமைச்சர், அவருக்கு சொந்தமான எத்தனால் ஆலைகள், அப்படி போகுது அது. பாகிஸ்தானுக்கு அவ்வளவு சொல்றாரு ராஜ்நாத் சிங். பாகிஸ்தான்ல கிடைக்கிற தூய பெட்ரோல் ரேட்டோட நம்ம ரேட்டு
கிட்டத்தட்ட 40 ரூபா அதிகங்க. அதிகம். லிட்டர் ரேட்டு இந்தியா ரேட்டு ம். 40 ரூபா அதிகம். ம். அப்போ E20யும் மக்கள் மத்தியில ஒரு கவனத்தை கவரக்கூடிய ஒரு பிரச்சனையா தான் மாறும். ம். அப்ப ஏதோ ஒரு வகையில பிஜேபி வந்து திருப்பி ஒரு பொறியில சிக்குது. அது நல்லாவே ம். தெரியுது. ம். அது திமுகவுக்கு நன்மையா இருக்குமா? அது எனக்கு தெரியல. ஏன்னா ம். அவங்களுக்கு வந்து எது நன்மைன்னா, உடனடியாக 2028லயோ 29லயோ தேர்தல் நடந்தா அவங்களுக்கு நன்மைன்னு அவங்க நினைக்கிறாங்க. சார், ஆனா இப்ப அந்த தேர்தல்னு வரும்போது இவங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும்? இப்ப திமுக வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுக்க போதா, இல்ல பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க போதா அப்படின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு 2 தேசிய கட்சிகள் மத்தியிலயும் இருக்குல்ல சார்? திமுக ஒரு நாளும் காங்கிரஸ்க்கு ஆதரவு தராது. இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி ராகுல் காந்தி வந்து விஜயை பார்க்க ஆமா, வந்தாரு. தமிழகத்துக்கான. ம். தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்துல இருக்கும்போது ராகுல் காந்தி வந்தாரே, அவர் வந்து ஸ்டாலினை பார்த்தாரா? இல்ல. இல்ல ஸ்டாலினும் ராகுல் காந்தி சேர்ந்து கம்பைண்டா ஏதாவது பிரச்சாரம் பண்ணாங்களா? இல்ல. அவரு காங்கிரஸ் நின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட கான்சன்ட்ரேட் பண்ணாரு. அங்க காங்கிரஸ் எப்பவுமே செல்வாக்கு உள்ளது. ம். ம். 28 தொகுதி அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கினாங்க. 28ல 5 ஜெயிச்சாங்க. 5ல 3 கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ம். அப்ப அவங்க கன்னியாகுமரியை கான்சன்ட்ரேட் பண்ணது காரணம் என்ன? அந்த கேரளாவோட பார்டர் அந்த பாலிடிக்ஸ்க்கு தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ம். அப்ப ராகுல் காந்தி துரோகம் செய்து விட்டாருன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. ம். அப்ப அவர் எப்படி ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணுவாரு? ம். வாய்ப்பே இல்லைங்க. பிஜேபியை சப்போர்ட் பண்ண முடியுமானா இன்னும் பயம் இருக்கு திமுகவுக்கு. பிஜேபியை சப்போர்ட் பண்ணா நம்மளோட ஓட்டு வங்கி பாதிப்பு வருமோன்னு. அப்படின்னா ம். தே ஆர் வெயிட்டிங் ஃபார் an opportune டைம். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? இல்ல தமிழ்நாட்டுக்கு இதுல நன்மை கிடைக்கும். ம். 59 எம்பி வந்துரும். ம். 59 எம்பினா ஒரு எம்பி தொகுதிக்கு 6 எம்எல்ஏ. ம். அப்ப 350க்கு மேல எம்எல்ஏ கிடைக்கும். ம். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தா இவங்க ஆதரிப்பாங்க. ம். ம். அதுக்கு அது எப்படி இவங்க பில்லு கொண்டு வர போறாங்க? பிஜேபியோட திட்டம் என்ன? இந்தியா முழுசும் சேர்த்து நீங்க எம்பி எண்ணிக்கையை கூட்டிடுவீங்க. ம். ம். கூட்டப்பட்ட எம்பி எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நீங்க எம்எல்ஏ கூட்டணும். ஆமா. கூட்டப்பட்ட எம்எல்ஏ அதிகரிக்கப்பட்ட எம்எல்ஏ சீட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ளாட்சி பிரதிநிதிகளை அதிகரிக்கணும். அது பெரிய விஷயம் இல்லைங்களா? ம். அப்ப ம். கண்ட்ரியோட எலக்டோரல் மேப்பே மாறுது இதுல. ம். அவ்வளவு பெரிய மாறுதலை பிளான் பண்ணி பிஜேபி செய்யணும். ம். டைம் ரொம்ப லிமிட்டடு. என்னன்னா 28ல நீங்க சட்டமன்ற தேர்தல் வச்சுட்டு 29ல திருப்பி சட்டமன்ற தேர்தல் எப்படி வைக்க முடியும்? கண்டிப்பா. அப்ப 27ல சட்டமன்ற தேர்தல் வச்சீங்கன்னா 1.25 வருஷம் கூட இருக்காது அவங்களுக்கு. ம். ம். இங்கே 26ல சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு தாவேகா ஆட்சி. ம். 29ல சட்டமன்ற தேர்தல்னாலே இவங்களுக்கே பாதி டைம் போயிடும். ம். ம். இதுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டிய ஒரு பெரிய மாபெரும் டிஸ்கஷன் அது. அது ம். எப்படி போக போகுதுங்கிறத சார், இன்னொன்னு, இந்த காவ்யா மாறன் அனிருத் அவங்களுடைய திருமணம் நடக்க இருக்கிறது, நிச்சயதார்த்தம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியை சேர்ந்த முக்கிய நபர்கள், ரஜினி, திமுக சேர்ந்தவர்கள் எல்லாருமே ஒரு சேர்ந்து அந்த நிகழ்வுல பங்கேற்றுக்க கூடிய அந்த வாய்ப்பு இருக்கும்போது, இது கூட்டணிக்கான ஒரு நகர்வாகவே, அப்படியே ஒரு இணக்கமான சூழலாகவே நம்ம பார்க்கலாமா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. பாஜக திமுக கூட்டணிக்கான வாய்ப்பு அதிகரிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? நான் எப்பவுமே அப்படிதாங்க பார்ப்பேன். கூட்டணிக்கான முன்னறிவிப்பு எதுல கிடைக்கும்னா கல்யாண வீட்டுல தான் கிடைக்கும். நீங்க கல்யாண வீட்டுக்கு போகும்போதே தெரிஞ்சு போயிடும் எப்படியான வரவேற்பு இருக்கு. ஆனா கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க இது ஒரு கல்யாணம், இதுல எல்லாரும் கலந்துக்கிறாங்க, இதை போய் அரசியலாக்க பாக்குறீங்களேன்னு நம்மளை திருப்பி விடுவாங்க. ஆனா கண்டிப்பா வந்து அதுல அரசியல் இருக்கத்தான் செய்யும். ரெண்டாவது, ஒரு பெரிய குரூப்புங்க. சன் குரூப்புங்கிறது சாதாரண குரூப் கிடையாது. அது வந்து அகில இந்திய அளவுல பெரிய குரூப். அந்த குரூப்போட ஒரே வாரிசு அந்த மணப்பெண். அனிருத்தும் ரொம்ப பெரிய ஆளு. இன்னைக்கு தேதிக்கு ஒரு டாப் பெய்டு மியூசிக் டைரக்டர். அவரு ரஜினியோட மைத்துனர், அவங்க மிசஸோட தம்பி. பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னாங்க, அனிருத்தோட ஃபாதரை வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவர் வந்து டபுள் ஆக்ஷன் ஹீரோ. காதல பூன்னு ஒரு படம் 1982, 83. இப்போ அனிருத் அவரு அதுக்கு பிறகு அவரு வேற திருமணமாயி ராகவேந்தர் அவர் பேரு அவரு. அப்புறம் அனிருத் பிறந்தது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா திருமணம் மூலமாக கண்டிப்பாக ஒரு அரசியல் உறவு வரத்தான் செய்யும், வராமல்லாம் இருக்காது. ரஜினி வந்து அவருக்கு மோடி பேர்லயும் மிகப்பெரிய அன்பு உண்டு, ஸ்டாலின் பேர்லயும் அன்பு உண்டு, விஜய் பேர்ல வெறுப்பு உண்டு. அதையும் சேர்த்து நீங்க பார்க்கணும். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே புள்ளியாக ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்க இணையத்தான் செய்வாங்கிறதா என்னோட. சார், இன்னொன்னு, தனுஷ் ஒரு பக்கம் வர பேட்டிகள்லாம் பேசுறாருல சார், படத்திறப்பு விழா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் பார்த்து போங்க, பத்திரமா போய் சேருங்க அப்படின்ற மாதிரியான அரசியல்ல எப்படி விஜயகாந்த் அவர்கள் பேசினாரோ அதே பாணியில இவரும் வந்து பேசினாரு. கொடி அறிமுகம் படுத்தினாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க இயக்கத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அவரும் பாலிடிக்ஸ்க்கு என்டர் ஆனா ரஜினி அவர்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பாரு அப்படின்ற குழப்பமும் இருக்குல்ல சார்? ரஜினி யாருக்கு ஆதரவு கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா விஜயோட வெற்றிக்கு பிறகு எல்லா சினிமா நட்சத்திரங்களின் பார்வையும்
கண்டிப்பாக அரசியல் நோக்கி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க ஆந்திராலையும் இதை பார்க்கலாம், இதே மாதிரியான விஷயத்த பார்க்கலாம். ஆனா எல்லா சினிமா நட்சத்திரங்களும் வெற்றி அடைஞ்சிருவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. இப்ப விஜய் அவர்களோட வெற்றியே வந்து அர்பன் ஆங்கர் வந்து பெரிய அளவுக்கு இருந்தது. அது வந்து திமுக உணரல. அதான் அதோட சிக்கல். திமுகவோட சாதனைகளை மட்டுமே அவங்க நினைச்சாங்க. சாதனைகள் வந்து நமக்கு ஓட்டா மாறிடும்னு நினைச்சாங்க. இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி டெல்டா ஏரியால அது ஓட்டா தான் மாறுச்சு. இப்ப வெற்றிகள்லாம் கிடைச்சதுங்க. இப்போ தாவேகாவோட வெற்றி தோல்வி நீங்க கணக்குல எடுத்து பாத்தீங்கன்னாலே ஒரு 50-60 பேர் வந்து திமுக அண்ணா திமுகவோட எக்ஸ் தான். அவன் அங்க டிக்கெட் கிடைக்கல, பல காரணங்கள், அதிருப்தி, அப்படிதான். தாவேகாவோட டோட்டல் எம்எல்ஏ ஸ்ட்ரென்த்ல 40% வந்து அதர் பார்ட்டி, அது திமுக இல்லைன்னா அண்ணா திமுக தான். அப்ப அது விஜயோட தனிப்பட்ட வெற்றின்னு நீங்க அதை எப்படி எடுத்துக்க முடியும்? அதாவது விஜயகாந்த் மாதிரி விஜயும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தகுந்த ஓட்டு வங்கி வாங்கியிருக்காரு. விஜயகாந்த் 8 to 10% இருந்துங்க, விஜய்க்கு கொஞ்சம் கூட இருக்கும். ஆனா விஜயகாந்த் கட்சியில வந்து வேட்பாளர்களா நின்னவங்க திமுக அண்ணா திமுக கிடையாது. அதை சேர்த்து பாருங்க. அது எல்லாருமே வந்து விஜயகாந்த் ரசிகர் மன்றத்துல பொறுப்புல இருந்தவங்க, அவங்க தான் நின்னாங்க. சிலர் வெற்றி பெற்றாங்க, சிலர் தோல்வி அடைஞ்சாங்க. அப்புறம் அதிமுக கூட்டணிக்கு 2011 வந்த உடனே எல்லாமே மிக்ஸ் ஆகி போச்சு. தாவேகாங்கிற கட்சி தனிப்பட்ட முறையில விஜய் அப்படி இல்லை. ஆனா அவருக்கான அட்வான்டேஜ் எந்த இடத்துல கிடைச்சதுன்னா விசில்ல கிடைச்சது. விசில்ங்கிற அந்த சின்னம் வந்து கரெக்டா அவங்களால ரீச் பண்ண முடிஞ்சது. இப்படி இதுல பல ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. இவ்வளவும் தனுஷுக்கு ஆதரவா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இல்ல சார், அதாவது ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரதா சொல்லி வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஒருவேளை தனுஷுக்கு பின்னால் ரஜினி அவர்கள் ஒரு முதுகெலும்பாக இருந்து செயல்படுவாரோ அப்படின்ற எதிர்பார்ப்பு ரஜினி ரசிகர்கள் மத்தியிலயும் இப்ப எழ ஆரம்பிச்சிடுச்சுல்ல இந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது. ரஜினி வந்து 96லயே அவர் வந்திருக்கணுங்க. மணிரத்னம் வீட்டுல, டைரக்டர் மணிரத்னம் வீட்டுல வெடிகுண்டு வெடிச்சது. அப்ப ரஜினி என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டுல வெடிகுண்டு கலாச்சாரம் பெருகி விட்டதுன்னாரு. இது வந்து ஜெயலலிதா ஆட்சி. அப்பவுமே மனஸ்தாபம் ஆகி போச்சு. அப்புறம் எங்களுக்கெல்லாம் இனிய குருநாதர் மாதிரி ஆர் வீரப்பன் வந்து பாட்ஷா படவெல்லாம் பேசினாரு. அப்புறம் ஆரம்பிய மந்திரி சபையிலிருந்து ஜெயலலிதா தூக்குனாங்க. ஜெயலலிதா மீண்டும் ஜெயித்தால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினி சொன்னாரு. நரசிம்மராவ் போய் பார்த்தாரு. 2 நாள் தூர்தர்ஷன்ல இன்டர்வியூ. காங்கிரஸ் கட்சியில எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் எதிர்கட்சி தலைவர், ரஜினி தலைமையில் ஆட்சி அமைப்போம்னு சொல்லியே அவங்க திருச்சியில வந்து ஊர்வலம் போனாங்க. இவ்வளவுக்கும் பிறகும் ரஜினி பேக் அடிச்சிட்டாரு. என்ன காரணம்னா, தனியா கட்சி ஆரம்பிக்கிற தைரியம் அவருக்கு வரல. காங்கிரஸ் உடைந்தது, தமாக பிறந்தது. டக்குன்னு கலைஞர் வந்து அவரோட அரசியல் சாதுரியத்துல அவங்கள உள்ள இழுத்தாங்க, வெற்றி மாறுச்சு. இதான் 96 வரலாறு. அதுக்கு பிறகு பல கட்டங்கள்ல ரஜினி வரவே இல்லை. ஒரு போட தேர்தலுக்கு முந்தி நான் வரப்போறேன்னாரு. எல்லாரும், என்னோட நண்பர்கள் லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணாங்க, அவர் வரல. விஜய்க்கு இருக்கிற தைரியம், விஜய்க்கு இருந்த தைரியம் ரஜினிக்கு இல்லைங்கிறதா என்னோட பாயிண்ட் எப்போதுமே. அது பல காரணங்கள் இருக்குங்க. அவர் இன்னும் மார்க்கெட்ல நல்லா தான் இருக்காரு. பல காரணங்கள் இருக்கலாம். உடல்நிலை சரியில்லைங்கிறது காரணமா இருக்கலாம், வயசு காரணமா இருக்கலாம். எனவே ரஜினி அப்படியே வந்து அவரோட ஆதரவை மடைமாற்றம் பண்ணாலும் அதுல ஒரு பெரிய ரிசல்ட் வரப்போறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா விஜய் ரஜினிக்கு இடையில ஒரு பெரிய பனிப்போர் இருக்குங்கிறது தெளிவாவே தெரியுது. அந்த பனிப்போரை பயன்படுத்த திமுக முயற்சிக்கும். ரஜினியை பயன்படுத்தி தானே கலைஞர் வந்து தமாகாவை உள்ள கொண்டு வந்தாரு. தமிழ் மாநில காங்கிரஸ், மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ். அப்ப ரஜினி என்ன சொன்னாரு, அண்ணாமலை படத்துல நான் பயன்படுத்திய சைக்கிளை வந்து அவர்களுக்கு சின்னமாக தருகிறேன்னாரு. அப்படிதானே சைக்கிள் சின்னம் வந்துச்சு. இந்த வரலாறுகளை வைத்து பார்க்கும்போது நம்ம இதை யூகிக்கிறோம். சிக்கல் என்னன்னா, வரலாறுகள் அப்படியே திரும்புவது இல்லை, அனுபவத்தின் வாயிலாக இது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.